17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு நிலைமை மாறுமென்று நாங்கள் யோசிக்கலை. என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்குன்ற ஒரு மாற்று நடவடிக்கை இருக்கும், தலைவரால் ஒரு நடவடிக்கை இருக்குமென்று தான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்ததும். அதுவரைக்கும் ஒருத்தருக்கும் அப்படி மாற்று நடவடிக்கை இருக்காது, இப்படி ஒரு சூழல் ஏற்படும், இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வருவோம் என்ற அப்படியான ஒரு சிந்தனை எங்களுக்கு ஒரு இருக்கே இல்லை. இப்போ நாங்கள் சரியாக சிரமப்பட்டு சரியான கஷ்டப்பட்டு அந்த நேரம் தான் நாங்கள் அந்த மொழிவாய்க்காலுக்குள்ளேயே நாங்கள் செத்துருக்கலாம்ன்றது அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்திருந்தது. நான் தெய்வேந்திர முத்துலிங்கம், முத்துவிநாயகபுரம் ஒட்டுச்சுட்டாமில்லை தீவில் வசித்து வருகிறேன். என்னுடைய பூர்வீக இடம் திருவோணமலை மூதூர். கடந்த கால போராட்ட சூழ்நிலை காரணமாக, யுத்த சூழ்நிலை காரணமாக நான் எங்களுடைய தமிழ் விடுதலை புலி அமைப்புக்குள் இணைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அது எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் நிறைய வன்செயல்கள் வன்கொடுமைகள் நடைபெற்றதால் நாங்கள் அதுக்குள்ளே அதுக்குள்ளே உள்வாங்கப்பட வேணும் என்ற அந்த நோக்கோடு அதான் அந்த போராட்டத்துக்குள்ளே இணைந்து கொண்ட நாங்கள் 1989ஆம் ஆண்டு அந்த போராட்டத்துக்குள்ளே இணைந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த போராட்ட காலத்துக்குள்ளேயே போராட்ட வாழ்க்கையே நாங்கள் வாழ்ந்தாங்க. பல காலங்களை கண்டு விழுப்புணடைந்து 6 தடவைக்கு மேலே விழுப்புணடைந்திருக்கிறேன். கை போனது எனக்கு 92ஆம் ஆண்டு முல்லைத்தீவு அலம்பில் யாழ்ப்பாணம் அந்த முன்னேறி பாய்ச்சல் அதில் காயப்பட்டது. இதில் கடைசியாக காயப்பட்டாங்க முள்ளிவாய்க்காலில், கடைசியாக 2 காலிலையும் காயம். இழப்புகளை சந்தித்து வந்த பொழுதும் மீண்டும் நாங்கள் இங்கே நாங்கள் அப்போ இருக்கக்குள்ளே நாங்கள் வாழ்ந்த சூழலும் இப்போ இருக்கிற இதை நாங்கள் மீள குடியேறின பிறகு வாழ்கிற சூழலும் ஆப்போசைட்டாக மாறிட்டு நாங்கள் இருந்த காலம் எங்களுக்குண்டு நாங்கள் சிந்திக்காத ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டது. பிறகு நாங்கள் எங்களோட போராட்டம்ன்றதுக்கு அப்பால் போராட்ட காலத்தை முடிச்சுட்டு நீ குடும்ப வாழ்க்கைக்காக போராட வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு சாதாரண நிலையில் வாழ்ந்தவர்கள் தங்களுக்கான சில அடுத்த கட்டத்துக்காக சேகரித்து வச்சிருப்பினோம். எங்கள்கிட்ட அப்படி ஒன்றுமே இருக்கே இல்லை. இப்போ நாங்கள் சரியாக சிரமப்பட்டு சரியான கஷ்டப்பட்டு அந்த நேரம் தான் நாங்கள் அந்த மொழிவாய்க்காலுக்குள்ளேயே நாங்கள் செத்துருக்கலாம்ன்றது அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்திருந்தது. போராடுறதுக்கு இருந்த மன உறுதி மாதிரி நாங்கள் வாழ்க்கை போராட்டத்தையும் போராடி பார்க்கலாம்ன்ற மன உறுதி இருந்த வழியாக தான் நாங்கள் இன்றைக்கு 2 பேரும் மாற்றுத்திறனாளியாக இருந்தோண்டு நாங்கள் எங்களோட குடும்பத்தை வாழ வச்சு நாங்கள் ஒரு உற்பத்தி நிலையத்தையும் உருவாக்கியிருக்கிறோம். எங்களோட மன உறுதியாக 2 பிரச்சனை. ஒன்று, நான் எங்களோட பொருளாதாரம்ன்றது சரியான வீழ்ச்சியில் இருந்தேன். நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்யணும். ஏன்னா 2 பேரும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறபடியாக எங்களுக்கான ஒரு தொழிலை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கணும் என்ற ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் எங்களோட எய்ம் தொழில் செய்து வாழணுமன்ற அது உறுதியாக இருந்தது எங்களோட மனதில். நாங்கள் உழைச்சி வாழணுமன்றது எங்களோட மனதில் இருந்ததால் ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு தொழிலை செய்யணும். நாங்கள் ஆரம்பத்தில் விவசாயத்தை நாங்கள் செய்தோம். இப்போவும் விவசாயம் செய்கிறோம். விவசாயத்தை பொறுத்தவரையில் எல்லாமே கூலி கொடுத்து செய்கிறோம். அப்போ அதால் பெரிய அளவு லாபம் வராது. அப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற ஒரு தொழிலை உருவாக்கணும். அந்த தொழிலை ஊடாக எங்களோட சமூகம் ஒரு நல்ல பெறணுமன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ நாங்கள் செய்கிற எங்களோட குடும்பம் வாழணும், எங்களோட சமூகம் அது நல்ல உற்பத்தியை பெற்றுக்கொள்ளணும். ஏனைய குறைந்த வருமானம் பெறுற குடும்பங்களும் எங்களோட உற்பத்தி நிலையத்தில் வேலை செய்யணுமன்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. எங்களோட பொருள் தரம் நச்சுத்தன்மை இல்லாத பொருள், ஆனால் ஒரு கம்பெனிகளால் கொண்டு வழங்கப்படுற பொருள் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் அதில் நச்சுத்தன்மையும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை எங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறோன்றது சரியான கஷ்டமாக இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே உற்பத்தி செய்கிறது பால் டவியும் தயிரும் நெய்யும் தான் செய்கிறோம். வேண்டாம் அந்த புலருணவில் தட்டை வடை, மரவள்ளி பொரியல், மோர் மிளகாய், ஊறுகாய் அப்படி வரானதெல்லாம் செய்து கொண்டு இன்னும் நாங்கள் ஒன்றொன்றாக கூட்டி கொண்டு வரோம். இப்போ